உலக நாடுகள் ராணுவத்துக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 265 லட்சம் கோடி ரூபாய். இந்த பணத்தை வச்சு உலகத்துல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களோட பசியை தீர்க்க முடியும். புதுசா பல நகரங்களையே உருவாக்க முடியும். சொல்லப்போனா பல நாடுகள் அவங்க மக்களோட ஆரோக்கியத்துக்கும் படிப்புக்கும் செலவு பண்றதை விட ஆயுதங்களுக்கும் ராணுவத்துக்கும் செலவு பண்றது தான் அதிகமா இருக்கு. ஆனா இதை எல்லாத்தையுமே வீண் செலவு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நாளுக்கு நாள் உலக நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் பதற்றம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப பாதுகாப்புக்கான செலவை கூட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. எல்லா நாடுகளும் அவங்கவுங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்தந்த நாட்டுடைய விவகாரத்தில் மட்டும் தலையிட்டு இருந்தாங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறைக்கு இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ அப்படியே இந்தியா பக்கம் வருவோம். உலகத்தில் அதிகமாக இராணுவத்துக்கு செலவு பண்ணுற நாடுகளில் இந்தியா டாப் 5ல் இருக்கு. எதுக்காக இந்தியா இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மிக முக்கியமாக நம்ம அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சவால்கள் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இப்போ ஒரு குளோபல் பவராக, அதாவது உலக மகா சக்தியாக வளர்ந்துட்டு வரதால நவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் முதலீடு பண்ணுறது அவசியமாகிடுச்சு. இங்கே தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. இந்தியா தன்னுடைய இராணுவத்துக்காக செலவு பண்ணுறது பாகிஸ்தானை விட கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகம். ஏன் இந்த இமாலய இடைவெளி? இது வெறும் பாதுகாப்பு மட்டுமா, இல்லை அதிகார போட்டியா? ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். கடந்த 2025 மட்டும் உலக நாடுகள் மொத்தமா சேர்ந்து தங்களுடைய இராணுவத்துக்காக செலவு செஞ்ச மொத்த தொகை தோராயமா 242 லட்சம் கோடி ரூபாய். அதாவது உலகத்துல சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 2 ரூபாய் 50 பைசாவை இப்ப பாதுகாப்புக்காக மட்டுமே நம்ம செலவிடுறோம். கடந்த 15 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய உயர்வு. ஏன்? ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கக்கூடிய போர்கள் உலக நாடுகள் மத்தியில் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற பெரிய நாடுகளுக்கு இடையில நிலவக்கூடிய கடுமையான போட்டி இந்தியா மாதிரி பிற நாடுகளை ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கு. இதையெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு பயத்தில் பாதுகாப்பை உலக நாடுகள் அதிகரிக்குது அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு பெரிய பிளான் இதுக்கு பின்னாடி இருக்குமோ அப்படின்னு தோணுது. இதை நம்ம 2 விதங்களாக பார்க்கலாம். ஒன்று, எதிரி அடித்தா திருப்பி அடிக்கிறதுக்கு ஏதுவாக என்கிட்ட பலத்த பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயுதங்களை சேர்க்கறது. இன்னொன்று, இன்னொரு நாட்டை நம்ம அபகரிக்கணும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை அபகரிக்கணும், வளங்களை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலத்த ஆயுதங்களை சேர்க்கறது. இந்தியா கண்டிப்பாக வேணுக்கும்னே போய் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க போகிறதில்ல, சண்டை போட போகிறதில்ல. ஆனால் இந்தியா மாதிரியே எல்லா நாடுகளும் நினைப்பாங்களா? குறிப்பாக வாண்டடாக வம்பிழுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டான நம்ம அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் பாதுகாப்புத்துறைக்கு அதிகமாக செலவழிக்கிறது அவங்க பாதுகாப்பை தாண்டி மற்றவங்களுக்கு பாதுகாப்பின்மையை உருவாக்குது அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு. இராணுவத்துக்கு அதிக செலவு செய்யக்கூடிய நாடுகளில் டாப் 5ல் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன தெரியுமா? நம்பர் 1ல் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. அமெரிக்கா இராணுவத்துக்கு செலவு பண்ணுற தொகை மட்டும் கிட்டத்தட்ட 90 லட்சம் கோடி ரூபாய். இந்த தொகை பல உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து செய்கிற செலவை விட அதிகம். 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு சீனா. 31 லட்சம் கோடி ரூபாய் இவங்க ராணுவ செலவுக்காக ஒதுக்கியிருக்காங்க. கடந்த 30 வருடங்களா சீனா அவங்களுடைய ராணுவ செலவை வருஷம் கூட்டிக்கிட்டே வர்றாங்க. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா இருக்கு அப்படிங்கிறப்ப உலக அளவுல தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த சீனா தயாராகிட்டே இருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது ரஷ்யா. 17 லட்சம் கோடி ரூபாய் இவங்க ஒதுக்குறாங்க. யுக்ரைன் போர் காரணமா ரஷ்யா இப்போ ராணுவத்துல ரொம்ப அதிகமா முதலீடு செஞ்சுட்டு வருது. 4வது இடத்துல இருக்கிறது ஜெர்மனி. ஜெர்மனி தன்னோட ராணுவ செலவுகளை கிட்டத்தட்ட 24% மளமளன்னு உயர்த்தியிருக்கு. 10 லட்சம் கோடி ரூபாய் இவங்க ராணுவத்துக்காக செலவழிக்கிறாங்க. 5வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு. பாதுகாப்பு செலவினத்தை 8.9% அதிகரிச்சு 8.7 லட்சம் கோடி ரூபாய் நம்ம ராணுவ செலவுகளுக்காக ஒதுக்குறோம். இந்தியா முக்கியமாக கவனிக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன அப்படின்னா, சீனாவோட இருக்கிற எல்லை பகுதிகளை பலப்படுத்துறது, போர் விமானங்கள்ல இருந்து ஏவுகணைகள் வரைக்கும் எல்லா ஆயுதங்களையும் நவீனப்படுத்துறது, இந்திய பெருங்கடல் பகுதியில் கடற்படை பலத்தை அதிகப்படுத்துறது, கண்காணிப்பு முறைகளை நவீனப்படுத்துறது, இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற சவால்களை தாண்டி ஒரு பெரிய மாற்றத்துக்காக இந்தியா ரெடி ஆயிட்டு இருக்கு.
வெறும் ஆள்பலம் மட்டும் இல்லாம தொழில்நுட்ப பலத்தோட ஒரு நவீன ராணுவத்தை உருவாக்குறது தான் இந்தியாவுடைய இலக்கு. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்தியா தன்னோட ராணுவத்துக்காக செலவு பண்ற தொகை பாகிஸ்தானை விட சுமார் 9 மடங்கு அதிகம். இது வெறும் காசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு நாடு என்ன விவகாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்குது அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டது. அதாவது இந்த டாப் 5 நாடுகள் தான் உலகத்துடைய பாதுகாப்பை தீர்மானிக்கிறாங்க. எங்க போர் நடக்கணும், அதுல யாருடைய கை ஓங்கி இருக்கணும் அப்படின்னு இவங்க தான் முடிவு பண்றாங்க. பாகிஸ்தானை பார்த்தோம்னா இவங்களுடைய ராணுவ பட்ஜெட்டும் 11% உயர்ந்திருக்கு. பாகிஸ்தான் ராணுவத்துக்காக செலவு பண்றது சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய். இது ஒரு பெரிய தொகை அப்படின்னாலும் கூட இந்தியாவோட ராணுவ பட்ஜெட்டோட ஒதுக்கீடோட நம்ம கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப கம்மி. ஆனா பட்ஜெட்லாம் கூட நம்ம போடலாம், அதுக்கான பணம் நம்ம கையில இருக்கணும். பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடி, அதிக கடன் சுமை இதெல்லாம் கையமீறி போயிட்டு இருக்கிறதால பட்ஜெட்டை அதிகமாக்கினாலும் கூட கடும் சிக்கல் தான். இந்தியா எல்லாத்தையும் நவீனமாக்கிட்டு வருது. ஆனால் பாகிஸ்தானுடைய ராணுவ செலவு அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று நடந்தால் அதுக்கு பதிலடி கொடுக்குற அளவில் மட்டும்தான் இருக்குது. இப்போ அப்படியே ஐரோப்பா பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்க ராணுவ பட்ஜெட்டை 14% உயர்த்தி 81 லட்சம் கோடி ரூபாயாக மாற்றிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ரஷ்யா யுக்ரைன் போர். இத்தனை வருடங்களா நாம ஏன் ராணுவத்துக்கு செலவு பண்ணணும், நேட்டோ படை இருக்கு, அன்னை அமெரிக்கா இருக்காப்ல, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு ரொம்ப நிதானமாக இருந்த ஐரோப்பிய நாடுகள் இப்போ நிலைமை தலைகீழாகி நேட்டோவை ட்ரம்ப் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறதால அவசரமாக ராணுவ செலவினங்களை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரான் மீதான தாக்குதலப்ப நேட்டோ டாட்டா காமிச்சிருச்சு ட்ரம்ப்புக்கு. செம்ம கோபம் அதில் ட்ரம்ப்புக்கு. கிரீன்லாந்து விவகாரத்திலையும் அதே மாதிரி தான் ட்ரம்ப்பை நட்டாத்தில் விட்டுட்டாங்க. நேட்டோவில் இருக்கக்கூடிய 29 நாடுகளில் 22 நாடுகள் தங்களுடைய மொத்த உள்நாட்டு வருமானத்தில் 2% ராணுவத்துக்காக கண்டிப்பாக செலவு பண்ணுறாங்க. ஜெர்மனி, ஸ்பெயின் மாதிரியான நாடுகள் ரொம்ப வேகமாக தங்களுடைய ராணுவத்தை பலப்படுத்திட்டு வர்றாங்க. பனிப்போருக்கு அப்புறமா ஐரோப்பா இவ்வளவு வேகமாக ஆயுதங்களை வாங்குறது இப்போதான். அப்படியே ஆசியா பக்கம் வந்தோம் அப்படின்னா உலகத்துடைய மொத்த கவனமும் நம்ம ஆசியா மேலே தான் இருக்குது. இன்னொன்று ஓஷானிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓஷன் அப்படின்னா பெருங்கடல். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் கடலால் சூழப்பட்ட தீவுகளாக இருக்கிறதால இந்த பகுதிக்கு ஓஷானிய நாடுகள் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் ஓஷானிய நாடுகள் தான். ஆக ஆசியா மற்றும் ஓஷானிய நாடுகளுடைய ராணுவ செலவு 64 லட்சம் கோடி ரூபாயை எட்டியிருக்கு. சீனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கப்பல்கள், ஏவுகணைகள், நவீன தொழில்நுட்பத்தில் எக்கச்சக்கமான முதலீடுகளை செஞ்சுட்டு வர்றாங்க. ஜப்பான் எடுத்துக்கிட்டா பல தசாப்தங்களா அமைதியா இருந்த ஜப்பான் இப்போ தன்னுடைய தற்காப்பு படைகளை முன்பை விட மிக தீவிரமா பலப்படுத்திக்கிட்டு வருது. தைவான் எந்த நேரத்திலையும் எதையும் சந்திக்க தயார் அப்படிங்கிற மாதிரி வர்ஸ்ட் கேஸ் நிலைக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்தியாவும் தொலைநோக்கு பார்வையோட தன்னோட ராணுவ வலிமையை நிதானமாகவும் அதே சமயம் ரொம்ப உறுதியாகவும் உயர்த்திக்கிட்டு வருது. இப்போ போர்களில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் எடுத்துப்போம். அவங்களுக்கு தான் இப்போ அதிக செலவு. யுக்ரைன் தன்னோட பொருளாதாரத்தில் சுமார் 40% ராணுவத்திற்காக மட்டுமே செலவிடுது. ஏன்னா அது அவங்களுடைய வாழ்வா சாவா போராட்டம். அடுத்து இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காசா போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறதால தன்னுடைய ராணுவ செலவினத்தை ஒரு 4.5 லட்சம் கோடி ரூபாயை அவங்க குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான் பொருளாதார நெருக்கடி காரணமாக ராணுவ செலவுகளை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதனால ராணுவ செலவை 70,000 கோடி ரூபாயை அவங்க குறைச்சிருக்காங்க. இப்படி உலக நாடுகள் ராணுவத்துக்காக செலவினங்களை ஒதுக்குறது ஒரு பக்கம் மக்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் ஒரு கசப்பான உண்மையை ஏற்றுக்க தொடங்கியிருக்கு. அதாவது போர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண தெரு சண்டை கிடையாது. 2 நாட்டு மக்கள் சம்பந்தப்பட்டது. சில சமயங்களில் உலகம் முழுக்க கூட பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ யுக்ரைன் போரா இருக்கட்டும், இல்லை ஈரான் போரா இருக்கட்டும், இந்த 2 போர்களாலையும் உலக நாடுகள் ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க, இப்பவும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மோசமான போர் இப்போ நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுடைய ராணுவ செலவுகள் நமக்கு உணர்த்துது. இன்னைக்கு உலக நாடுகள் சமூக நலத்திட்டங்களை விட பாதுகாப்புக்கும், ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை விட மிரட்டலுக்கும், அமைதியை விட போருக்கான ஆயத்த நிலைக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதான் இது காட்டுது. உண்மையிலேயே பவர்ஃபுல்லான ஆள் யார் தெரியுமா? சண்டை போட தேவையான எல்லா ஆயுதங்களும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கிடையாது. ஒரு சண்டையை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற விவேகமான முடிவை எடுக்கக்கூடிய நபர் தான் சக்தி வாய்ந்த நபர். ஏன்னா போர் அப்படின்னாலே வெறும் இழப்பு மட்டும்தான், உயிர் சேதம், பொருட்சேதம். ஆனால் இந்த உண்மையை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. வேணுக்கும்னே நம்மளை இப்போ ஒருத்தர் அடிக்கிறார் அப்படின்னா நம்மளால சும்மாவும் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல இந்த கால சூழ்நிலையில. அப்போ ஒவ்வொரு நாடும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. எல்லாருமே நல்லவங்களா இருந்துட்டாங்க அப்படின்னா போர்களே கிடையாது.
ஏன் நாடு பெருசு, ஓ நாடு பெருசு அப்படின்னு அடிச்சுக்க தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. ஆயுதங்களுக்காக செலவிடக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உண்மையிலேயே ஒரு ஏழையுடைய மருத்துவம், ஏழை குழந்தையுடைய கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகள்ல இருந்து பறிக்கப்பட்டதுதான். ஆயுதங்களால நிறைஞ்சதுதான் பாதுகாப்பான உலகமா? இந்த கேள்வியை எல்லாரும் நமக்குள்ளேயே கேட்டுக்கணும்.